ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுண்டக்காய் பச்சடி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்குங்க. எண்ணெயில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வதக்குங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்குங்க. நல்லா வதக்கிய பிறகு 1/4 கிலோ சுண்டக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. இந்த எண்ணெயில் நம்ம சுண்டக்காய் வதக்கும்போது கசப்பாக இருக்காது, சாப்பிட்றது நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட மிளகாத்தூள் மல்லித்தூள் தனித்தனியாக 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா சேர்த்து நல்லா வதக்குங்க. 50 கிராம் துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன், அதையும் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்து வேக வைங்க. உங்களுக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிடாலும் இந்த அளவில் இறக்கி வைக்கலாம். இல்லை உங்களுக்கு கூட்டாக வேணும்னா நான் கொஞ்சம் ட்ரை ஆனோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். சுண்டக்காய் பச்சடி ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.